இன்றைய வேத வசனம் லூக்கா 3:4. பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்படும், சகல மலைகளும் குன்றுகளும் தாழ்த்தப்படும், கோணலானவைகள் செவ்வையாகும், கரடானவைகள் சமமாகும். பிரியமானவர்களே, கர்த்தருடைய மகா பெரிய கிருபையின் காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் பாக்கியவான்கள். நம்மை பாதுகாக்கும்படிக்கு தம்முடைய சொந்த இரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டிருக்கிறபடியினாலே அவருடைய திரு இரத்தம் பாதுகாப்பாயிருக்கிறது. நம்முடைய குறைகள் குற்றங்கள் மாற்றப்பட்டு நீதிமான்களாக்கப்படும். பெரிதான மலை போன்ற எதிர்வுகள் சூழ்ந்தாலும் அகன்று போகும். கோணலான மற்றும் மாறுபாடுள்ள வாழ்க்கை நேராக்கி இனிமையாகும். முரட்டாட்டமான காரியங்கள் சாதகமாகும். இவைகளெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் அன்பு ஒன்றினால் மாத்திரமே கூடும். ஆபிரகாமினுடைய வாழ்க்கையை பார்ப்பீர்களானால் அவருக்கு பெரிய குறை தனக்கு குழந்தையில்லை என்பது. ஆனாலும் தேவன் பேரிலே விசுவாசம் வைத்தான். தன்னுடைய சரீரம் செத்ததென்று எண்ணதகும் நேரத்திலும் தேவன் வாக்கு பண்ணினதை நிறைவேற்றுவார் என்கிற நிச்சயம் இருந்தபடியால் சுதந்தரித்தான். ஆபிரகாமின் குறையை தேவன் மாற்றினார். யாக்கோபு தன் மாமன் லாபானிடத்திலே பெண் கொள்ளும்படி போனான். ராகேலை அதிகமாய் நேசித்தான். ராகேலுக்காக 7 ஆண்டுகள் உழைத்தான். ஆனால் லாபானோ மூத்தவள் இருக்க இளையவளை தர முடியாது என்று லேயாளை தந்திரமாய் மணமுடித்தான். பின்பு ராகேலை மணமுடிக்க இன்னும் 7 ஆண்டுகள் உழைத்தான். பின்பும் மந்தைகளை பெற்று தன் தேசத்திற்கு பரிவாரங்களோடே திரும்பினான். வெறுமையாய் வந்தவன் ஐசுவரியவனாய் திரும்ப செய்தார். மார்க்கு 5:2-13 வரை வாசிப்பீர்களானால், கல்லறை குகையை தன் இருப்பிடமாக கொண்ட அசுத்தாவி பிடித்தவன் தன்னுடைய சரீரங்களை கல்லுகளினாலே கீறிக் கொள்ளுவான். சங்கிலிகளாலே கட்டப்பட்டிருந்தும் முரட்டாடமான செயல்களை செய்வான். அவனை அடக்க ஒருவனாலும் கூடாதிருந்தது. அவனுடைய சரீரமெல்லாம் கீறினதினாலே காயங்கள், இரத்தம் வடிந்து கொண்டே இருக்கும். அப்படிப்பட்ட மனிதனை இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அழைத்து கொண்டு வந்தார்கள். அநேக ஆவிகள் அவனுக்குள் இருந்தது. இயேசு கிறிஸ்து அந்த ஆவிகளை பன்றி கூட்டத்திற்குள் அனுப்பினார். அம்மனிதனோ வஸ்திரம் தரித்து உட்கார்ந்திருந்தான். எனக்கன்பானவர்களே, இன்றைக்கும் உங்களுடைய காரியங்கள் தேவைகள் பள்ளமானதோ மேடானதோ எப்படிப்பட்டதாயினும், உங்களுக்கு எந்த தேவையானாலும் அது எப்படிப்பட்டதாயினும் இயேசு கிறிஸ்துவை பாருங்கள். உங்கள் தேவைகள் யாவையும் சீர்படுத்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சந்திக்கப்படுவது அதிக நிச்சயமே. உங்கள் வாழ்க்கையில் உள்ள பள்ளங்கள் நிரப்பப்படும், தேவைகள் சந்திக்கப்படும், குறைவுகள் நிறைவாகும், மலை போன்ற பிரச்சனைகள் தாழ்த்தப்படும், கோணலான காரியங்கள் நேராக மாறும். இதையெல்லாம் நீங்கள் தேவனை தேடும்போது உங்களுக்கு வாய்க்க பண்ணுவார். ஆதலால் தேவனை தேடுங்கள், காரியங்களை மாறுவதை பார்ப்பீர்கள். நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் தேவனை நடுநிறுத்தும் போது உங்கள் பிரச்சனைகள் அப்புறப்படுத்துவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.